வணக்கம் மேம். வணக்கம். 2 நாட்களா எங்க பாலிடிக்ஸ்ல இல்லாத நபர பத்தி தான் செய்திகள் எல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள பத்தி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா என்டிஏ கட்சி தலைவர்களும் என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. திடீர்னு ரஜினிகாந்த் அவர்கள் மேல ஏன் இந்த பாசம் அப்படின்னு சொல்லி டிவிகே சார்ந்த தொண்டர்கள், ஆதரவாளர்கள்லாம் இணையத்துல கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் அத கவனிச்சிருப்பீங்க. கண்டிப்பா. என்ன நடக்குது? நீங்க இத எப்படி அப்சர்வ் பண்றீங்க? என்ன காரணம் இத பத்தி? இல்ல இத நீங்க எப்படி பார்க்கணும்னா, ரஜினி என்பவர் ஒரு தனிநபர் கிடையாது. அவர்கிட்ட ஒரு ரசிகர் மன்றம் பெரிய அளவுல இருக்கு. நீங்க பல முன்னாடி எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அவரோட வார்த்தைக்கு ரசிகர் மன்றம் மட்டும் இல்ல, தமிழக மக்கள் எல்லாருமே அவர் மேல ஒரு பாசம் உண்டு. அவர் என்ன சொல்றாரு, அந்த எலெக்ஷன் நோக்கி யாருக்கு சப்போர்ட் பண்ண சொல்றாருன்றத ஒரு உன்னிப்பா கவனிப்பாங்க. அந்த கவனிப்புனால ஓட்டு தன் பக்கம் இழுக்க முடியும்ன்றத அந்த என்டிஏ கூட்டணிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அதோஜனா அப்படி பேசினது தப்பா போயிடுமோன்றத நினச்சிக்கிட்டு அவங்களாம் முந்திக்கிட்டு ஏன் இப்படி பேசிட்டீங்க, ஏன் இப்படி பேசிட்டீங்கன்றது முட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரஜினி அவர்கள் எப்பவுமே நடுநிலையாக இருக்கிற மாதிரி இந்த வாட்டி என்ன சொல்லிட்டாரு, காலம்தான் பதில் சொல்லுன்ட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்க பண்ணுற இந்த கூட்டணியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தமிழக மக்களுக்கு எதிராக தான் போதுன்றது தெரிஞ்சதுனால தான் அவர் அப்படி பேசின அன்றைக்கி கூட ரஜினி ஐயா உடனே ரியாக்ட் பண்ணலை, அமைதியாக தான் இருந்தார். ஆனால் என்டிஏ கூட்டணியில் வரிசை கட்டிக்கிட்டு அத்தனை பேரும் அவருக்கு முட்டு கொடுக்கவும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இதையும் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களான்றதுனால தான் காலம்தான் பதில் சொல்லுன்றதை தெளிவாக சொல்லிட்டார். அவங்களுடைய என்ன நோக்கம், அந்த அரசியலுக்கு பின்னாடி என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க? அவங்க தனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு ரஜினியை சொல்லுவாருன்றதை எதிர்பார்த்தாங்க. அவர் ஆனால் அப்படி சொல்லலை. அதாவது காலம்தான் பதில் சொல்லுன்றது இதில் சூட்சமமான பதில் என்னன்னா, தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு எப்போ ஓட்டளிப்பாங்கன்றதும் தெரியும். ஒரு காலத்தில் அவர் யாருக்கு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால் இன்று அந்த எந்த கட்சிக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறான்றது சூட்சகமாக சொன்னதுனால தான் காலம்தான் பதில் சொல்லுன்றாங்க. ஏன்னா டிவிகாவுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அவங்களோட செயல் திட்டமே சரியாக இல்லை. ஆகியால் திமுக கூட்டணிக்கு தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும்ன்றத சூட்சகமாக சொன்ன பதிலாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே. இப்போ சமீபத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கு, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி அதிமுக சார்பில் ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எப்படி பேசு பொருளாக மாறணுமோ அப்படி மாறாமல் வேறு வகையில் அது மாறி போயிருச்சு. சி வி சண்முகம் அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயம், அந்த திமுகவினுடைய கேம்பெயின் உங்க கனவை சொல்லுங்க அப்படின்றதுக்கு நயன்தாரா அவர்களை சம்பந்தப்படுத்தி அவர் சொன்ன அந்த கருத்து, அது ஒரு நகைப்போட சொன்னது ஒரு நிறைய கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கு. அதை பற்றி உங்க பார்வை என்ன? ஒரு மிக மிக தவறான வார்த்தைகள். அதாவது இத்தனைக்கும் சி வி சண்முகம் அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதுலேயும் அவர் சட்டத்துறைக்கு அமைச்சராக இருந்திருக்காரு. ஒரு சட்டத்துறைக்கு அமைச்சராக இருந்தவர் ஒரு குடும்ப தலைவி. அவர்களுடைய தொழில் சினிமாவாக இருக்கலாம். அவங்க அதில் சம்பாதிச்சாங்க. அதில் பெரும் இடத்துல சூப்பர் ஸ்டார் ஈக்குவலாக அவங்க பெரிய லெவலில் வந்தாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறமா இன்றைக்கி அவங்க கல்யாணம் பண்ணி 2 குழந்தைக்கு தாயா ஒரு குடும்ப தலைவியாக இருக்க ஒரு பெண்ணை இவ்வளோ ஒரு நாகரிகமற்று ஒரு சட்ட அமைச்சராக ஒரு காலத்தில் இருந்தவர் சொல்கிறாருன்னா அவர் மேலே சட்டம் பாய வேணாமா? கண்டிப்பா அவர் மேல சட்டம் மன்னிப்பு கேட்டுட்டாரு. மன்னிப்பு கேட்க என்ன வேணா பேசிட்டு மன்னிப்பு கேட்டா அப்ப உலகத்துல என்னதான் யார் என்ன வேணா பேசிடுவாங்களா? அது மற்ற சாமானிய மனிதன் பேசுறதுக்கும் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு வாட்டி இப்ப ராஜ்யசபா உறுப்பினராக இருக்காரு, சட்டத்துக்கு அமைச்சராக இருக்காரு. அவருக்கே ஒரு தெளிவான புரிதல் இல்லை. பெண்கள்னாலே ஒரு போதைப் பொருள், அதிலும் சினிமா தொழில் இருக்கிறவங்களே என்ன வேணா பேசலாம்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு தப்பான செயல். அது மிக மிக வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம். எங்க காங்கிரஸ் கட்சியில மகிழா காங்கிரஸாக இருக்கட்டும், எங்கள் தலைவர் மாநில தலைவர் அண்ணன் கு செல்வப்பிரதிஞர் இவங்களாம் மிகப்பெரிய கண்டன வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தாரத்துக்கும் தாய்க்கும் வித்தியாசம் தெரியாதவர் தான் இப்படி கீழ்த்தரமான வார்த்தைகளை பொது வெளியில் உபயோகிப்பார்கின்றாங்க. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. ஓகே. இதே மாதிரி தான் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்திலேயே திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களும் பேசியிருக்கிறாரு. சேலை கொடுத்தாச்சு, எப்போ பாவாடை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரியான கருத்துக்கள் ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்துது. என்னன்னா கூடா நட்பு கேடால் முடியுன்ற மாதிரி அவங்க சேர்ந்திருக்கிற அந்த இடம் அப்படி. பிஜேபி இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட தவறுதல் செய்தவங்களும் பிஜேபி கட்சியில போயிட்டா நிர்மா வாஷ் பண்ற மாதிரி புனிதமாயிட்டா மாதிரி அவங்க கட்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாரோட சேர்றாங்களோ அவங்க புத்தி தான் வரும். எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில தான் இப்படி அதிகபட்சமான இந்த மாதிரி புகார்கள்
பெண்கள் சைடான நிறைய புகார்கள் வந்து நம்ம வந்து அந்த கட்சியை வந்து இந்தியா முழுவதும் பாலியல் பிரச்சனையாக இருக்கட்டும், தலைவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய தமிழ்நாட்டில் கூட மிக முக்கியமான ஒருத்தர் வந்து ஒரு தவறான ஒரு வீடியோ எல்லா இடத்துலையும் பரவுச்சு. அப்படி பார்க்கும்போது அவங்களோட இவங்க சேர்ந்துருக்காங்க இல்லையா, அதனால தான் வந்து இத்தனைக்கும் அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய உயரிய பதவியிலேருந்து கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் கட்சியை. அப்படி இருந்த ஒரு தலைமையின், ஒரு பெண்ணின் தலைமையில் இருக்கிற ஒரு கட்சியின் ஒரு நபர் இன்னைக்கு தான் ஒரு என்ன ஒரு பிள்ளை, ஒரு அம்மா, தனக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, பெண் குழந்தைகள் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க இருப்பாங்க, இவ்வளோ பேர் இருக்கும் போது ஒரு பெண்ணை வந்து இப்படி சபை நாகரிகம் தெரியாமல் சிவி சண்முகமாக இருக்கட்டும், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படி இப்படி பேசுகிறாங்கன்றதை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, சேர்வார் சரியில்லை. எப்போவுமே எங்கள் அப்பாங்கெல்லாம் சொல்லுவாங்க, யாரோட சேர்ன்னு உங்கள் நண்பனை காமி உன்னை பற்றி சொல்லிடலான்வாங்க. அதனால் அவங்க நண்பர்களோ அவங்களோட சவகாசமும் சரியில்லை, அதனால தான் இவ்வளோ கீழ்த்தரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அப்போ இந்த இடத்துலயும் பாஜக மேலதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க? முழுக்க முழுக்க அதாவது சிந்தனையும் செயல்பாடும் எதை நோக்கி போதோ அதுதானே பொது வெளியிலும் வரும். ஒரு நல்ல சிந்தனையோட இருக்கவங்க பேச மாட்டவே மாட்டாங்க. திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்றீங்க, பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு, பெண்களை பற்றி மையமாக பேசுவோம், பெரியார் மண் அப்படின்லாம் சொல்றாங்க. அதிமுகவும் ஒரு திராவிட கட்சி தான். ஆனா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவுதானா புரிதல் அப்படின்ற ஒரு பார்வை? கண்டிப்பா புரிதல் இல்லாம, அதாவது இன்றைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் விடியல் பயணமாக இருக்கட்டும், அப்புறமா மகளிருக்கான உரிமை தொகையாக இருக்கட்டும், அப்புறமா இந்த கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தராங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். பெண் குழந்தைகள் வந்து அதே மாதிரி வேலைக்கு சேர போகிற பிள்ளைங்க வந்து வெளியூரில் வந்து படித்தா ஹாஸ்டல் வசதி, தங்கும் விடுதி பண்ணுறாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும். ஏன்னா ஒரு சமூகத்தின் முன்னேற்றமே வந்து ஒரு பெண்ணினுடைய வளர்ச்சியை வச்சு தான் நிர்ணயிக்க முடியுன்றது எத்தனை காலகமாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது பெண் வளர்ச்சி மிக முக்கியம், பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம், தமிழக அரசு இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அதுவும் திராவிட கட்சி தான். அந்த திராவிட கட்சியினுடைய பெரியாரின் கொள்கைகளை உள்நிறுத்தி இருக்கிறாங்க. இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா வந்து 12,000 பள்ளிக்கூடங்கள் திறந்தாங்க. ஏன்னா பிள்ளைங்க எல்லாரும் படிக்கணும், மதிய உணவு கொடுத்தாங்க, ஏன்னா படிப்பு நின்றக்கூடாதுன்ட்டு. அதுலேருந்து ஒரு படி மேலே போய் தளபதி அவர்கள் வரப்புற பிள்ளைங்க, மாணவிகள், கல்லூரி மாணவிகள்லாம் மாதம் 1000 ரூபா கொடுத்து அந்த 1000 ரூபா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது, என்னது சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, அதெல்லாம் அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்த மாதம் 1000 ரூபான்றது மிகப்பெரிய தொகை. அந்த காலத்தில் எங்களுக்குலாம் வந்து ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சால் எங்கள் அப்பா ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுப்பாரு. அப்போ நாங்கள் அதிகபட்சம் ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம், இல்லைனா பழம் வாங்கி சாப்பிடுவோம். அதுவே நான் ஒரு பெரிய விஷயமா பார்ப்போம். வருஷத்துக்கு 2 வாட்டி எங்கள் கையில், ஏன்னா அப்போல்லாம் பேக்கெட் மணின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு மாதம் அவங்க அக்கௌண்ட்டில் 1000 ரூபா வருதுன்னும் போது எல்லாம் கல்வியை நோக்கி, தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி அந்த பிள்ளைங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் திராவிட கட்சி வந்திருக்கு. அதுக்கு அடிப்படையாக எங்கள் காங்கிரஸ் கட்சி கொடுத்த கல்வி, அதை நோக்கி தான் தமிழகம் வந்துட்டு இருக்கு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் முழுக்க முழுக்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸின் பின்னால் போனதுனால அவங்களுக்கு திராவிட சித்தாந்தமும் இல்லை, பெரியார் கொள்கையும் இல்லை, அந்த சிந்தனையும் இல்லை அவங்களுக்கு. நாங்க அப்படிதான் அவங்கள பாக்குறோம். இப்போ நயனா நாகேந்திரன் அவர்களும் வந்து ஆரம்பத்துல த்ரிஷா அவர்களை பத்தி பேசினதுனால கண்டன குரல்கள் அவர் மீது வந்திருந்தது. இப்போ இந்த மாசம், இந்த பிப்ரவரி மார்ச் பாத்தீங்கன்னா ஒரே மன்னிப்பு கேட்கும் வாரம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. நயனா நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், சிவி சண்முகம் இப்ப கேட்கிறாரு, இப்போ அடுத்ததாக திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், ஆதவ் அர்ஜுனா, இப்படி எல்லாருமே வந்து இப்படி பேசிட்டு மன்னிப்பு கேட்கறீங்க அப்படின்னா மக்களுக்கு பார்க்க குழப்பமா இருக்காதா? குழப்பம்ன்றதை விட இப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மாசத்துல தமிழ்நாட்டில் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன, ஒரு பதட்டம் வரும் இல்லையா, அந்த பதட்டத்தில் தான் என்ன செய்கிறோன்ற ஒரு நிதானம் இருக்காது. ஒரு நிதானமாக இருக்கிறவங்க, செயல் திட்டம் இருக்கிறவங்களுக்கு அந்த போக்கு வந்து சரியாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் எடுத்தோம் கவுத்தன், ஏன்னா அவங்க கூட்டணி சரியில்லை, கூட்டணியோட கொள்கைகள் சரியில்லை, மக்கள் அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இப்படி எல்லாமே அவங்களுக்கு இல்லைன்னும் போது தமிழகத்தில் அதிமுகவை இல்லைன்ற நிலைமை வரப்போகுது. ஆகையால் தான் அவங்களுக்கு என்ன செய்கிறோம், ஏது பேசுகிறோன்ற ஒரு தெளிவான சிந்தனை இல்லாதனால ஏதோ பேசிட வேண்டியது, மைக்கு கிடச்சா என்ன வேணா பேசலான்னு பேச வேண்டியது, அதுக்கப்புறம் அடுத்த நாளே மன்னிப்பு கேட்கணும். ஏதாவது ஒரு கட்சி இன்னைக்கோ ஒருத்தர் தவறாக பேசிட்டா மன்னிப்பு கேட்டு நம்மலாம் பார்த்துருக்கோம். ஆனால் தினம் ஒரு செய்தி, அடுத்த நாள் தினம் ஒரு மன்னிப்பு. அப்போ என்ன அர்த்தம், முழுக்க அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனை. 2026 சட்டமன்ற எலெக்ஷனோட நம்ம கட்சிக்கு ஒன்றும் இல்லை, மூடு விழா வரப்போதுன்ற பதட்டத்தில் அண்டாக்குள்ள கை போகாத கதை தான் அது. கண்ணதுல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் பதட்டப்படுறாங்க. இப்போ விஜய் கட்சியும் வந்து இந்த தேர்தலில் இப்போதான் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது வந்து ஒரு
இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லா நகர்வுகளையும் வந்து பெருசா வந்து பேசு பொருளா மாறுது. ஏன்னா புதுசா வந்ததுனாலே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது தான் அதுக்கு அப்படிதான் அதை பொருள் பார்க்க முடியுது. ஸோ இந்த தேர்தல்ல டிவிகே இப்போ அவங்க தனியா போட்டி போட போறாங்க. பெரம்பூர்ல போட்டி போட போறாருன்னு சொல்றாங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து போட்டி போட போறாரு வில்லிவாக்கம் தொகுதியில. இவருக்கு டி நகர் புசி ஆனந்தவருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து தொகுதிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டிவிகேவினுடைய இந்த நகர்வுகள் பத்தி உங்க பார்வை என்ன? அதாவதுமா, ஒரு சாமானிய மனிதருக்கும் ஜனநாயகத்தை கொடுத்தது எங்க காங்கிரஸ் கட்சி. சரி. அதாவது எல்லா உரிமையும், அனைத்து உரிமைகளும் கொடுத்தது, சட்ட ரீதியா இயற்றியது இந்திய தேசிய காங்கிரஸ். அப்பேற்பட்ட காங்கிரஸால் உருவாக்கப்பட்ட இந்த இந்தியாவில் வந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் திட்டங்கள் என்னன்னு இருக்கணும், செயல்பாடு என்னன்னு இருக்கணும், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோன்னு இருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் சினிமாவில் பக்கம் பக்கமாக என்னது பைஹார்ட் பண்ணிட்டு டைலாக் எப்படி படிப்பாரோ அந்த மாதிரி தான் அவர் மேடையில் பேசுகிறார். நாங்கள் அவர் கட்சி வளர்ந்து வரட்டும், மக்கள்கிட்ட சேவை செய்யட்டும், ஒரு காலத்தில் அவங்க நாட்டை ஆள்னாலும் சரி, இந்தியா ஆள்னாலும் சரி, என்ன வேணால் பண்ணட்டும், ஆனால் அதுக்கான கால அவகாசம் இருக்குது. மக்களை போய் முதல்ல சந்திங்க. எல்லாம் பேப்பரில் எழுதி வச்சுட்டு நான் படித்தா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி நம்ம என்ன வேணால் செஞ்சால் மக்கள் நம்பிடுவாங்கன்றது எவ்வளோ ஒரு அபத்தமானது. ரெண்டாவது, அவர் செய்கிற எல்லாமே கரூர் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இப்போ நடந்த இந்த டெல்லிக்கு போயிட்டு வந்த ஒரு பயணமாக இருக்கட்டும், ஒரு என்கொயரி போயிட்டு வர்றாரு, ஓப்பன் கார்ல டாடா காமிச்சிட்டு வர்றாரு. இதெல்லாம் மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? அது என்னதான் ஒரு சந்தோஷமா அவருக்கு ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடியில எனக்கு அவ்வளவு நெருக்கடி இல்ல, நான் வந்து இடம் பொருள்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. நீங்க வந்து ஒரு இடத்துல என்கொயரில அது 6 மணி நேரம் 10 மணி நேரம் என்கொயரி முடிச்சுட்டு வரீங்க. வந்த உடனே அப்பாடா நீ சொன்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருந்தா மக்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு வணக்கம். இப்போ நிறைய பேர் வந்து அது அவருடைய பாணி இல்லையா? இப்போ நிறைய பேர் வந்து அவரோட பாணின்றீங்களா பத்தியா? அந்த அவரோட பாணி என்ன பாணினா சினிமா பாணி. சினிமா பாணியில என்ன பண்ணாலும் மக்கள் ரசிப்பாங்க. ஒரு கஷ்டத்துல போயிட்டு ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் பதில் சொல்லிட்டு வந்த உடனே மக்களை பார்த்து, மக்களே நான் சரியா வந்துட்டேன்னு ஒரு கையெடுத்து ஒரு கும்பிட்டு ஒரு மக்கள்கிட்ட ஒரு நன்றி தெரிவிச்சீங்கன்னா அது பெரிய விஷயம். அதுதான் அவர் வந்து எப்படின்னா அரசியல் கட்சினாலே, இப்ப அரசியல் தலைவர்கள்னாலே இப்படி நல்லா பேசணும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பேசணும், டேட்டாஸ் வச்சிருக்கணும் அப்படின்ற அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நான் வந்து அந்த மாதிரி கிரைட்டீரியாலாம் இல்லாம மக்களுக்கு இருக்கிற மாதிரியே நான் இருக்கிறேன், என்னுடைய இதுலயே நான் அரசியல் பண்றேன் அப்படின்ற ஒரு இதுல அவர் பண்றாரு. அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்களுக்கு சிபிஐக்கு போயிட்டு வராரு விசாரணைக்கு, என்ன நடக்குமோ அப்படின்றவங்களுக்கு ஒரு மெசேஜா கன்வே பண்றாருன்னு எடுத்துக்க முடியாது. ரைட், கன்வே பண்றான்றது அது நாங்கெல்லாம் இப்ப நாங்களும் அரசியல பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அரசியல பாக்குறோம்ல, ஒரு புரிதல் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து ஒருத்தவங்க வெளில வராங்க, ஒரு சக்சஸ்ஃபுல்லா அது எப்படி காமிப்பாங்க, கையசிச்சு காமிக்கிறதோட எத்தனையோ பேர் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உள்ள போயிட்டு வராங்க. சில என்கொயரிக்கு போற மாதிரி இருக்கு. தனக்கு ஒண்ணும் இல்லைன்னு தீர்ப்பாய் வரும்போது அவங்களோட மகிழ்ச்சி எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துருக்கணும். அதாவது ஒரு அரசியல் பின்புலம் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது சொன்னேன், சாமானிய மனிதனும் கட்சி ஆரம்பிக்கலாம், நாட்டை ஆளலாம், தப்பு கிடையாது. ஆனா மக்களிடம் அதை எப்படி தன்னுடைய கொள்கைகளை கொண்டு போகணும், மக்கள் தன்னை எப்படி விரும்புவாங்க, எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு ஜென்சி பாலிடிக்ஸே வந்துருச்சு மேம். ராகுல் காந்தி அவர்களே ஜென்சி பாலிடிக்ஸ் தான் பண்ணுங்க சொல்றாரு. பார்த்தா டி-ஷர்ட் போட்டு வர்றாரு. ஆனா அவர் வந்து மக்களை மதிக்கிற மாதிரி இன்னைக்கு யாருமே இந்தியால உலகத்திலேயே அவரை மாதிரி ஒரு பண்பாளரை பார்க்க முடியாதுமா. கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும் அவர் நடந்த நடைப்பயணம் இருக்கு இல்லையா, கிழக்குல இருந்து மேற்கு, தெற்குல இருந்து வடக்குன்னு அவர் நடந்தார் பார்த்தீங்களா. அந்த நடைப்பயணம்லாம் வந்து ஒரு சாமானிய மனிதரால கண்டிப்பா செய்ய முடியாது. நீங்க இப்படி இந்த நடைப்பயணம் சொல்றீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு வரவே மாட்டாரு. மோடி அவர்களை பாருங்க, எத்தனை வாட்டி வந்துட்டு போயிட்டாரு. மோடி அவர்கள் அலைன்ஸ்க்கு வராரு, கேம்பெயினுக்கு வராரு, பொதுக்கூட்டங்களுக்கு வராங்க. என்டிஏ அலைன்ஸ்ல நான் வரேன்னு சொல்லி அத்தனை வாட்டி வந்து பேசிட்டு போறாரு. ராகுல் காந்தி அவர்களோ பிரியங்கா காந்தி அவர்களோ வருவாங்கன்னு செய்திகள் தான் எங்களுக்கு கிடைக்கிறதே தவிர, ஆனா அதுக்கான மூவ் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது மோடி அவர்கள்ல இருந்து, அமித்ஷால இருந்து, பிஎஸ்கேல இருந்து எல்லாரும் மாறி மாறி அவங்க தமிழ்நாட்டுல வந்து பொய் பிரச்சாரங்களை, பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா மக்களை சந்திக்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. ஆனா பாராளுமன்றம் என்பது என்னது? மக்கள் பிரதிநிதிகள் உட்கார்ந்து இருக்க அந்த இடம். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டை பத்தி எவ்வளவு தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அங்க சட்டம் ஏற்ற இடத்துல அங்க மக்களுக்காக அவர் போராடிட்டு இருக்காரு. அவரால் வந்து அலங்கார அரசியல் செய்ய தெரியாது, அவருக்கு வந்து ஆர்ப்பாட்ட அரசியல் செய்ய தெரியாது. ஆனா மக்களுக்காக தன் குரலை எங்க ஸ்ட்ராங்கா கொடுக்கணுமோ அங்க பார்லிமெண்ட்ல ஒரு சிங்கம் போல கர்ஜிக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் அரசியலுக்கு வராருன்னா அவர் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு விஜய்க்கு சொல்றீங்க இல்லையா, அதே மாதிரி தானே ராகுல் காந்தி அவர்களும் பேசுறது இல்ல, மக்கள் பிரச்சனைகளை அங்க பாராளுமன்றத்துல சொல்றாருன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை பார்ப்பாரு. ஏன்னா தமிழக மக்கள் தெளிவான மக்கள். பிஜேபி ஏன் அடிக்கடி வருதுன்னா அவங்க கதை விடுறவங்க, இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அப்பப்போ அந்த கதை சொல்லிட்டு அதை சொல்லி தான் இருக்கோம்னு காமிக்கிறான். எங்க தமிழ்நாட்டு மக்களை சாதாரண மக்கள் கிடையாது. நாங்க
காந்தி குடும்பத்தை, நேரு குடும்பத்தை மிக மிக ரசிக்கின்ற குடும்பன்றதோட நேசிக்கின்ற குடும்பம். எங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரியங்காஜி வரப்போகிறாங்க, ராகுல் காந்தி அவர் வரப்போகிறாரு, கார்கேஜி வரப்போகிறாங்க, முடிஞ்சால் சோனியாஜியும் எங்கள் தலைவர், மாநில தலைவர் கூட்டு வரேன்னு இருக்காரு. தேர்தலுக்கான களம் சூடு பிடிச்சோன்னா கண்டிப்பாக அனைத்து தலைவர்களும் இங்கே வருவாங்க. எங்களுக்கு தேர்தல் நேரத்துல மட்டும்தான் வராங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய கட்சி தலைவர், தேசிய தலைவர்கள் அப்படின்ற அந்த ஒரு விமர்சனம் காங்கிரஸ் மேல இருக்கு. அதை உடைத்தெறியறதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க? இல்ல, தேவைப்படும் போது கண்டிப்பா வருவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு நல்லது இருக்கு. ஒரு இப்ப கூட ஊட்டியில ஒரு பெரிய ஸ்கூலோட கலை நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போனார். டேட்டு கொடுத்து கண்டிப்பா அதுக்காக வருவார். அவர் மற்றவங்கள மாதிரி ஒரு நடிப்பு கூடிய தலைவர் கிடையாது. அப்பப்போ பறந்து போய் பாராளுமன்றம் நடக்கும்போது கூட ஒரு தலைவர் நம்ம நாட்டு ஆளுற பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம் தான் நிறைய பண்றாரு. அப்படி கிடையாது எங்க தலைவர். காங்கிரஸ் கூட கூட்டணி போயிருந்தா அடிக்கடி வந்திருப்பாரா? இங்க திமுகவே வேலை செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அதாவது ஒரு கட்சிக்கு எப்போ ஒரு தலைவர் வரணும், அதுவும் எங்களது தேசிய கட்சி, மாநில கட்சி கிடையாது. மாநில கட்சிக்கு அங்கேயே தலைவர்கள் இருப்பாங்க, வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. எங்க கட்சி தேசிய கட்சி. பல மாநிலங்களில் இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போகுது. 5 மாநிலத்துக்கு எலெக்ஷன் வரப்போறதுனால அவருக்கான கால அவகாசம் நாங்கள் தமிழக தலைவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு போன வாரம் எங்களுக்கெல்லாம் சொன்னது 5-6 வருவார், இல்லை 15-16 வருவாங்கன்ற ஒரு தேதிகள்லாம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் அதெல்லாம் அவங்களுக்குலாம தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருப்பாடு. அதான் சொல்கிறேன், பார்லிமெண்ட்லேயே எங்கள் தலைவர் அழகாக சொன்னார், தமிழ்நாட்டில் போய் பாருங்கள், நீங்கள் பிஜேபி வந்துட முடியுமான்னு ஒரு சிங்க குரலாக அங்கே கொடுத்தாரு. ஆகியால் தமிழக மக்கள் தெளிவான மக்கள். ஆகியால் எப்போ வரணுமோ அப்போ கண்டிப்பாக இந்த தேர்தல் எலெக்ஷனுக்கு மிக அழகாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் வரப்போறாங்க. நீங்களும் பார்க்கதான் போறீங்க. இப்போ என்டி அலைன்ஸ்ல நாங்க இதான் எங்களுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில எங்களால மதுராந்தகத்துல பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மதுரையில பார்த்தோம். இந்த மாதிரி அவங்க தொடர்ச்சியாக அவங்கள மக்கள் கிட்ட இதுதான் கூட்டணி, இங்கதான் நாங்க இருக்கிறோம், இதுதான் ஸ்ட்ரென்த்தான கூட்டணின்ற காமிச்சிட்டே இருக்காங்க. நாங்க எப்போ திமுக கூட்டணியில இருந்து பார்க்க முடியும்? மதுராந்தகம் அந்த மாநாடு சாதாரணமா நினைக்க முடியாதுங்க. ஒரு என்டிஏ கூட்டணி நடத்துற அந்த மாநாட்டுல அவங்க என்டிஏ தலைவர் தமிழகத்துல எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு வாட்டி கூட மதுராந்தகத்துல 40 நிமிஷம் மோடி அவர்கள் பேசும்போது ஒரு வாட்டி கூட இவர் தான் தமிழக முதலமைச்சரா வருவார்னு சொல்ல. அப்ப அது என்ன கூட்டம்? அடிமை கூட்டமா நடத்திட்டு இருக்காங்க. இந்த அடிமை கூட்டம் நம்ம எங்க இந்தியா கூட்டணி எல்லாம் நடக்காது. அதனாலதான் ஒரு கூட்டம் நடந்தாலும் உண்மையா சுயமரியாதையோட மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டமா நடக்கும். இது கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒரு சேர மேடையில பார்க்க மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவும் நடக்குதா? கண்டிப்பா இப்ப நேர்காணல் திமுக கட்சியில நேர்காணல் நடந்துட்டு இருக்கு. 22ஓட அவங்க நேர்காணல் முடிஞ்ச உடனே இப்ப பாண்டிச்சேரியில நாமினேஷன் 23rd இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குரிய வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்கு. யார் யாருக்கு எந்தெந்த தொகுதியின் முடிவான உடனே நீங்க சொல்ற மாதிரி தமிழகத்தை 4 பக்கமா பிரிச்சு 4 பக்கத்திலும் மிக முக்கியமான தலைவர்கள் டெல்லியில இருந்து வர போறாங்க. இங்க கழகத்துல இருந்து இப்ப இருக்க சிஎம் கொண்டு எல்லாரும் அனைத்து 21 கட்சியினோட கூட்டணி, எங்க இந்தியா கூட்டணி 21 கட்சிகளின் தலைவர்களோட மிக அழகாக சுயமரியாதையோட யாருக்கு என்ன இடம் தரணுமோ அந்த இடத்தோட கூட்டி ஒரு நல்ல கூட்டம் நடக்கும். அதே 21 கட்சியோட நாங்க வெற்றி கூட்டமும் போடுவோம். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்றதுலதான் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலுமே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல ஒரு ஆப்சன்ஸாவே இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அது பொதுவாகவே நிறைய பேருடைய கருத்துக்களாகவே இருந்துட்டு இருக்கு. இணையதளங்கள்ல அது நம்மளால பார்க்கவும் முடியுது. இப்போ எல்லா கட்சியுமே ஒரு மாநாடு, ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி கிட்ட அது இல்லையோ அப்படின்ற ஒரு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை பதவி ஏற்ற உடனே அவர் முதல் மேடையில் அவர் பேசுறதே எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் பதவி கொடுக்கல, பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுவே எங்கள் தொண்டர்கள் அத்தனை பேர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அண்ணன் பொறுப்புன்னு பேசுகிறாரேன்ட்டு. அதே மாதிரி அவர் கொண்டு வந்த கிராம கமிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3.5 லட்சம் பேர் அதுக்கு உறுப்பினராக இருக்கும். முழுக்க கிராமத்தில் ஒரு வார்டில் ஒரு தெருவில் 10 பேர் காங்கிரஸ்காரங்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி கார்டில் QR கோடு இருக்குது. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் இவங்க எந்த பாராளுமன்றத்தில், எந்த தொகுதியில், எந்த வார்டில், என்ன அட்ரஸில் இருக்காங்கன்ற கொண்டு நாங்கள் தந்திருக்கோம். இது மிஸ்டு கால் கொடுத்த உறுப்பினர் பார்ட்டி கிடையாது. கிராம கமிட்டி அண்ணன் செல்வ பெருந்தகை வந்த பார்த்தா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு BLA 2 முடிச்சிருக்காங்க. நாங்கள் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணலை. அதிமுக அரசு அது ஒன்றும் இல்லாமல் கட்சியாக போயிடுச்சு. அந்த கட்சி செய்ய வேண்டிய, எதிர்கட்சி வேலை செய்ய வேண்டிய அனைத்துமே நாங்கள் தான் மோடி அரசு எதெல்லாம் தவறாக செய்கிறாங்களோ அத்தனைக்கும் ஆர்ப்பாட்டம். இப்போ கூட 2 நாள் முன்னாடி கேஸ் சிலிண்டருக்காக நாங்கள் ஆல்பா தேட்டர் கிட்ட மிகப்பெரிய எக்மோர் கிட்ட அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஒரு
நிகழ்ச்சிக்கும் ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், வெளியே தெரியாததுக்கு காரணம் இப்ப திமுகவா ஓவர் ஷேடோ பண்றாங்க வெளியே அவங்கள? தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து சோசியல் மீடியா, உங்க மீடியா துறையும் பத்திரிகை துறையும் தான். அதாவது ஒரு மேம் நிகழ்ச்சி இப்போ மீடியா நடக்கும். பண்ணி தான் எங்களுக்கு தெரியணும்ல இல்ல, இப்ப எல்லார் கையிலயும் போன் இருக்கு, எஸ், எல்லாரும் எல்லாம் எங்களுடைய பண்றாங்க. சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா நல்ல ரீச். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தீங்கன்னு பாருங்களேன், தினமும் ஒரு செய்தி, ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டே இருக்காங்க. அதாவது நாட்டில் என்ன நடக்குது, மோடி அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. ஸோ நல்ல சோஷியல் நெட்வொர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் நீங்கள் அந்த அந்த ஒரு மாற்றம், அதாவது அண்ணன் செல்வப்பிரந்தை வந்திருப்பாடு தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ்க்கு ஒரு ஷேக் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கூட நீங்கள் சத்தியமூர்த்தி பண்ணலவே பார்த்தீங்கன்னா, நேற்று இன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கார் நிற்கிதாங்க. எல்லா 234 தொகுதி கொடுத்தது என்னமோ 28 தொகுதி, ஆனால் எந்த தொகுதின்னு தெரியாது. 234 தொகுதியில் இருந்தும் அதுவும் ஏழை மக்கள், அது சாமானிய காங்கிரஸ் தொண்டர்கள். எங்கள் அப்பா அந்த காலத்தில் இருந்தார், எங்கள் தாத்தா அந்த காலத்தில் முனிசிபாலிட்டியில் இருந்தார், முனிசிபல் சேர்மனாக இருந்தான்னு சொல்லிட்டு வந்து கதர் சட்டையோடு வந்து உட்காந்துருக்கிறத பார்த்தா அந்த காங்கிரஸ்க்கு அந்த எப்படி ஒரு நம்பிக்கை, அதாவது அந்த கட்சியின் மேலே இருக்கிற நம்பிக்கை நீங்கள் அவங்க வந்து பாருங்கம்மா, பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா அந்த அளவு உணர்வுபூர்வமாக மக்களோட மக்களாக இருக்கிறவங்க காங்கிரஸ்காரங்க. கண்டிப்பா. இப்போ நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த தேர்தல்ல எப்படி எல்லா கூட்டணியுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாங்களும் மும்முரமாக கவனிச்சுட்டு இருக்கோம். என்டிஏ அலைட்ஸ் திமுக கூட்டணி எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றிம்மா.